ஞாயிற்றுக்கிழமை காலையில் விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தேன், அதை பண்ணாமல் மறந்துட்டேன், விட்டுட்டேன். என்னன்னா, நான் வர்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது நான் வர்றது? நான் பேசுறது புரியலையா? ருஷிக்க சத்தமாக வரலையா? நான் வர்றது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கு? இது மட்டும் போதும். அடுத்த வாரம் நான் சொன்னால் வேணாம், எதனா ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. என்னை குறித்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சொல்லணும், பேசணும், சாட்சி சொல்லணும். பிரசங்கம் நீங்கள் என்ன வேணால் கழுவி ஊற்றலாம், என்ன வேணால் பேசலாம். நான் திறந்த மனதோடு உட்காந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுவேன். சோப்பு நாரெலாம் எடுத்துன்னு வந்துட போகிறீங்க. அடுத்த வாரம் இதுக்குன்னு ஒரு 1/2 ஹவர் ஒதுக்க போகிறேன். எல்லாருமே என்ன பண்ணணும், பிரசங்கத்தின் மூலியமாக எவ்வளோ நல்லா இருக்கிறீங்க, போகிறது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது, என்ன கற்றுக்கிட்டீங்க, மற்ற இது வரைக்கும் கேட்டுன்னு வந்த செய்தியில் என்னுடைய செய்தியை கேட்டு, என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு எது புதுசாக இருந்தது, இதெல்லாம் என்ன பண்ணணும், அடுத்த வாரம் சொல்லணும். கொஞ்சம் ப்ரிப்பேராக எழுதின்னு வந்துடுங்க. எழுதின்னு வந்துடுறீங்களா? இருக்கீங்களா? வராது உங்களுக்கு சொல்லிடுங்க. ஓகே. இதை பேசுனா மைக்கில் ஒரு மாதிரி கேட்குது. இந்த இது இருக்குல்ல, அந்த இதை மட்டும் ஒயரை மட்டும் எடுத்து விட்ரு, இந்த பாக்ஸ் ஒயரை மட்டும் எடுத்து விட்ரு. அதை கூட மைக்கில் சொல்லணும். இந்த பாக்ஸ் ஒயரில் இதை மட்டும் எடுத்து விட்ரு. இதுதான் எக்கோ கேட்குது, இந்த மைக்கில் கேட்குது, வீடியோவில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Praise you, Jesus. Hallelujah. 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 Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. வெளியே கேட்குதா? வெளியே கேட்குதுங்களா? வெளியே கேட்குறது உங்களுக்கு உள்ளே கேட்குதுல்ல? எனக்கே கேட்குது, உங்களுக்கு கேட்காதா? கேட்குதா? எல்லாருக்கும் கேட்குது. ஓகே. இன்னைக்கு விசுவாசத்தை பற்றி பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாட்டாதா? வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருது. நம்ம விசுவாசத்தை பற்றி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன தலைப்புனா, வெறும் நல்லது. ஏற்கனவே பேசியிருக்கேன். இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் வீடியோ போடணும். அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னும் நிறைய இதில் கற்றுக்கணும் அப்படின்றதுனாலையும் பேசுகிறேன். கவனிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுளை குறித்து ஒரு தனித்தனியாக எல்லாருக்குள்ளும் எல்லா மனுஷனுக்கும் தனித்தனியாக ஒரு அபிப்பிராயம் இருக்கும் கடவுளை பற்றி. கடவுள் யார் அப்படின்னு கேட்டால்
2-3 வார்த்தையில் சொல்லுவாங்க. கடவுள்னா இப்படி பயங்கரமானவர், அவர் ரொம்ப கொடூரமானவர், அவர் ரொம்ப அன்பானவர், கடவுள் அவர் பார்க்க முடியாதவர், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே கிறிஸ்தவ ஜனங்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் தண்டிக்கிறவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடவுள் யாரு? தண்டிக்கிறவர், நியாயம் தீர்க்கிறவர். முன்ன என்ன பண்ணுவார்? நியாயம் தீர்த்து நரகத்துக்கு அனுப்புவார். வாட் இஸ் திஸ்? என்னது இது? பட்டாசு வெடிக்கிறாங்களா? எங்கேருந்து வந்தது சவுண்டு? இங்கேருந்தா வந்தது? எது உள்ளேருந்து? இங்கேருந்து வரல. வெளியேருந்து தான் வந்தது. நீங்கள் வேற இருக்கிற ஆளெல்லாம் பயமுறுத்திக்கணும். பிரைஸ் தி லார்ட். கேட்கல மைக்கு. ஹல்லேலூயா. கேட்கல வெளியா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆஃப் பண்ணி போட்டியா? பிரைஸ் தி லார்ட். அது இல்லை, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டியான்னு. அதான் அங்கே ஆஃப் ஆயிடுச்சு. வா 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 வா. ஓகே. எல்லாருக்கும் கடவுளை குறித்து ஒரு பொதுவான ஒரு அறிவு இருக்குது இல்லையா? எங்கள் அம்மு சிஸ்டர் காணும். ஓகே. இந்த பட்டாசு வச்சதை யார் கண்டுபிடிச்சி அடிக்க போய்க்கிறாங்கன்னு நினச்சேன். எல்லாருக்குமே கடவுள் அப்படின்னா பொதுவாகவே அவர் நியாயம் தீர்க்கிறவர் தான் முன்னாடி வருது. என்னத்த சொல்றது? அவர் நியாயம் தீர்க்கிறவர், அடிக்கிறவர், தண்டிக்கிறவர். அவரு நான் வீட்டில் இருக்கும்போது சொல்லி அனுப்பிச்சார். கடவுள் தான் என்னன்னு சொல்லி அனுப்பிச்சார் தெரியுமா? நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரியா சொன்னேன்? நான் நியாயம் தீர்க்கிறேன்னு சொன்னேன்னா? கேளு அவங்கள. நான் உங்கள்கிட்ட நேரடியாக சொன்னேன்னா? நான் நியாயம் தீர்க்கிறேன் தண்டிக்கிறேன்னு சொன்னானா? கேளு அவங்கள. அப்படின்னு நியாயம் தீர்க்கிறேன்னு யாரெல்லாம் நம்புறீங்க? நான் இப்படி சொன்னோன்னே கை தூக்கிறதுக்கே சந்தேகமா இருக்கு. நியாயம் தீர்க்கிறேன்னு யாரெல்லாம் நம்புறீங்க? கை தூக்கணும்னா கையை வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்ன மாதிரியே கை தூக்க மாட்டீங்க. நியாயம் தீர்க்கிறது தான். இப்போ ஒரு புள்ளைய தண்டிக்கணும்னா உங்களை பார்த்து பயப்படக்கூடாது இல்லையா? பயந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அப்படியே இந்த பில்டிங் எதனா 93 போய் ஒழிஞ்சிக்கும். நீ 93 போனீங்கன்னா 100 ஒழிஞ்சிக்கும். தண்டிக்கணும்னா இந்த மாதிரி தான் ஜனங்க கேள்விப்பட்டு, அதாவது கடவுளை குறித்து கேள்விப்பட்டு பிரசங்கம் பண்ணுறாங்களே, தெரு பிரசங்கம்லாம், அவங்க எடுத்த உடனே ஒருத்தங்க என்ன எடுத்த உடனே, நீ நரகத்துக்கு போவ, அவன் போய் 93 போய் ஒழிஞ்சிக்கிறான், நீ பேசினே இருந்தான். எடுத்த உடனே தண்டிக்கிறது. ஐயோ, அதை என்ன பண்ணக்கூடாது? அதிகமாக பேசக்கூடாது. ஒரு பிள்ளைக்கு தன் தாய் கோபமானவள்னு தன் தாய்க்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்? தன் பிள்ளைக்கு கோபமானவங்க அம்மா அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? நான் அன்பானவப்பா அப்படின்னு சொல்லுவாள். எந்த தாயும் பச்சை குழந்தையையும் பெற்றெடுத்த பிள்ளையும் என்ன பண்ணுறது கிடையாது, தண்டிக்கிறது கிடையாது, அடிக்கிறது கிடையாது, இது பண்ணுறது கிடையாது. முதல்ல அப்பாவை விட பிள்ளைங்க என்ன பண்ணும்? பொதுவாகவே அம்மாவை தான் நேசிக்கும். ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச முகம்லாம் அம்மா
அன்பானவர். இருக்கிறீங்களா? அதான் முதல்ல அன்பு, கடைசியிலேயும் அன்பு தான். நடுவில் தான் சில திருத்தங்கள் வருது. புரியுதுங்களா? நீ எத்தவனைய கடவுள் உன்னை தண்டிப்பாரு அப்படின்னா, நீ எத்தவனே என்ன பண்ற? பால் கொடுக்காம என்ன பண்ற? கைத்தை நெரிச்சு கொள்ற, கள்ளிப்பால் கொடுக்குற. இருக்கிறீங்களா? கடவுள் பொதுவாகவே, நான் மற்ற மதத்துலேயும் எல்லா மதத்துலேயும் பொதுவாக எல்லா ஜனங்களும் நம்புறக்கூடிய ஒரு காரியத்தை பேசுகிறேன். பொதுவாகவே கடவுள்னா யார் அப்படின்னா, அவங்கவுங்க அந்தந்த கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவத்தில் கடவுள் அப்படின்னா அவரை ஹைலைட் பண்ணுறது என்ன ஒரு கேரக்டர், என்ன ஒரு குணம், என்ன குணங்க? அவரை பெருசாக கடவுள் ஏசப்பா அப்படின்னா உங்களுக்கு எடுத்தவொடனே அவர் குணத்தில் எந்த குணம் முதல்ல ஞாபகத்துக்கு வருது? கை தட்டுங்க. உனக்கு போகும்போது உனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் நான் சொல்லி கொடுத்தலாம் இன்னும் வரல முன்னாடி. எடுத்த உடனே ஏசு அப்படின்னும் போது மற்ற மதத்தில் இருக்கிறவங்கள, நீ ஏசப்பா புள்ளியாச்ச, நீ இந்தமாதிரி கோவப்படலாமா, ஒருத்தனை போட்டு மூஞ்சில குத்தலாமா, அசிங்கமாக பேசலாமா, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா, ஏசப்பா அன்பானவர், அதேமாதிரி நீ என்ன பண்ணு அன்பான. இதில் வேற அவர் சொல்லிட்டார், வேற ஒரு கண்ணத்தில் அஞ்சா மறு கண்ணத்தை காட்டு. அந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், கிறிஸ்தவ அடிக்க தவிக்கிறவெல்லாம் அச்சிருவான், அச்சு விடுவோம், தூக்கி எரிஞ்சு விடுவோம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் சொல்ற மாதிரி அடிக்கிறவனும் அடிப்பான், அடிக்காதவெல்லாம். நாங்கள் ஒரு தடவை குருசைடுக்கு போயிட்டு வரும்போது அந்த வார்த்தை மட்டும் பைபிளில் இல்லை. இதெல்லாம் இது தம் தோண்டுக்குது, இது நம்மளை முறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. ஏன்னா ஒரு கண்ணத்தில் இருங்க மறு கண்ணத்தை காட்டு. அதை ஏன் இயேசு சொன்னாரு? இயேசு காலை கழுவுனாரு. இதை உங்களுக்கு ஒரு மாதிரியாக வைக்கிறேன்னா, எடுத்தவனே எல்லாருக்கும் காலையும் கழுவுறதாங்கல்ல, தாழ்மையை சொல்றாரு. உன்னா பார், நான் உனக்கு ஒரு காலை கழுவுறேன்னா என்னத்தை காட்டுறேன்னா, என் இமேஜை எல்லாத்தையும் நான் மறந்து நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் என்னையே தருவேன் அப்படின்றத தான் என்ன பண்ணுறாரு, காலை கழுவிட்டு தாழ்மையை காட்டுறாரு. நான் என் ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வரேன். அதே போல் நீ வச்சிருக்கிற பற்றியா ஒரு ஸ்டேஜ், நான் என் புருஷனெல்லாம் நான் அந்தமாரி பண்ணிட்டார், நான் மன்னிக்கவே மாட்டேன், அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி வா. அதான் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் உன் பிள்ளைக்கு கொஞ்சம் மன்னிப்பை கொடுமா. இல்லை அவன் அடங்கவே மாட்டான், அவன் பண்ணுறதே தான் பண்ணு இருப்பான், நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன், அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி வா. அதை தான் காலை கழுவுன்ற. நீ எத்தவொடனே எல்லாம் காலை கழுவிடுவாங்க. இதே ஜனங்க, கிறிஸ்தவ ஜனங்க காலை ஈஸியாக கழுவிடுவாங்க. காலை கழுவுறது ஈஸி. நீ இறங்கி வான்னா உன்னுடைய இமேஜை விட்டு, உன்னுடைய அந்த பெருமையை விட்டு, உன்னுடைய அந்த பிடிவாதத்தை விட்டு கீழே இறங்கி வானா கஷ்டம். இருக்கிறீங்களா? நான் என் பாச புதுசாக வந்து அவங்களுக்கு புரியுது. இருக்கிறீங்களா? புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்? காலை கழுவுனா ஈஸியாக கழுவிடலாம். காலை கழுவுறது அவனை திடீர்னு கூட கழுவிடலாம். காலையாக கழுவுன்ற வருது, இது நீ சந்து அந்த பக்கமாக திரும்ப கள்ள தூக்கி மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூட காலை கழுவிடலாம், ஈஸி. ஆனால் அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி ஒருத்தருக்கும் அதை கழுவுறது கூட கஷ்டம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இயேசு அன்பானவர் இல்லையா? அவருடைய உச்சபட்ச குணமே அன்பு தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அந்த அன்புக்கு எல்லையே கிடையாது. அப்போ அந்த அன்பான தேவன் தண்டிக்கிறாரு, அடிப்பாரு, உதைப்பாரு, உன்னை குத்துவார், கொலை பண்ணுவார், கையை உடைப்பார், காலை உடைப்பார், உன் தலையை எடுப்பார், தலையை நசுக்குவார், உன்னை குழு ஆக்குவார், வாரின்னு போவார், இந்தமாரிலாம் சொல்லி நின்றீங்கன்னா நீ எந்த கடவுளை ப்ரொடியூஸ் பண்ணுற, நீ எந்த கடவுளை நம்புற? அவர் சொல்கிறார், நான் இந்தமாரி சொல்லவே இல்லைப்பா,
நான் நேரடியாக வந்து சொன்னேன் உன்னை தண்டிப்பேன்னு. அதனால தான் கிறிஸ்மஸ் வருது இல்லையா? இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக பிறந்து கடவுள் மனுஷனாக வந்து தன்னுடைய வார்த்தையினால் அவர் யாருன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, எழுதி வச்சிட்டார். அவர் சொல்கிறாரு, உலகத்தை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரல, நான் ரட்சிக்க வந்தேன்றார். ஆமென். இந்த ஜனங்களெல்லாம் நான் ரட்சிக்க வந்தேன். அப்போது கடவுளை குறித்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்குது? எடுத்த உடனே அவர் தண்டிப்பார் அடிப்பார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணல, இன்னும் கடவுளுடைய அன்பை கடவுளையே என்ன பண்ணல, இன்னும் சரியாக தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் கடவுளை குறித்து வளரலன்னு அர்த்தம். எடுத்த உடனே எதனா தப்பு பண்ணிட்டு அடிப்பாருன்னா அவர் தாராளமாக மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு, ரெடியாக இருக்கிறாரு. நீ என்ன நான் பண்ணுவேன், என்ன நான் பண்ண போகிற, அதனால விளைவுகள் என்ன, அது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் சர்வ ஞானி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே இந்த செகண்ட் இப்படி சிட்டிக்கு போடுறேன் பார்த்தீங்களா, இந்த செகண்டில் நான் என்ன பேசுவேன்ற வார்த்தை கூட அவருக்கு துல்லியமாக தெரியும். அவ்வளோ துல்லியமாக தெரிற தேவன் நீ என்ன பண்ணுவேன்னு ரெடியாக காத்துனுக்கிறார் உன்னை மன்னிக்கிறதுக்கு. அதுதான் அதான் அன்பு. முதல்ல நீ முக்கியன்றாரு. நான் தண்டிக்கிறது அது வந்து கடைசினா என்ன, அது செத்துட்ட பேர் நியாய தீர்ப்பு நாளில் நிற்க போகிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ நீ லாஸ்ட் வரைக்கும், நான் சொல்லுவேன், அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன் என் பிரசங்கத்தில், யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறபடி நம்ம போய் பிரசங்கம் பண்ணுறோம், சொல்கிறோம், நம்ம போய் இயேசுவை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள நம்ப வைக்க பார்க்குறோம், அவங்க நம்ப மாட்றாங்க. அவன் இருக்க பாவத்தை செய்கிறான், 10 கொலை 15 கொலை பண்ணுவனா கூட இருக்கட்டும், ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணுவனா கூட இருக்கட்டும், அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் கடைசி நாளில் தான் உயிர் விடுற அந்த கடைசி சில 10 நொடிகள் இல்லை 20 செகண்ட்ஸ், 20 நொடி இல்லை ஒரு நிமிஷம் கூட வச்சுங்க, அந்த நொடியில் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானா இயேசு மன்னிக்கிறதுக்கு தயாளானா இருக்கார். எவ்வளோ கொடூரமான, அவனை போய் மன்னிப்பான், சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம சாவடிச்சாங்க, ரேப் பண்ணி, அவனை மன்னிப்பாரா? உண்மையிலே கடவுள் மன்னிப்பாரா? ஏன்னா கண்டிப்பாக மன்னிப்பார். அவன் அந்த கடைசி நேரத்தில் இயேசுவே என்னை மன்னிங்க அப்படின்னு அவன் கேட்டு தன் ஜீவனை விட்டானா மோட்சத்தில் தான் இருப்பான், சொர்க்கத்தில் தான் இருப்பான், பரலோகத்தில் தான் இருப்பான். காரணம் என்ன தெரியுமா? ஏசாயாவில் போட்டிருக்குது, அவர் உண்டாக்குன அந்த ஆவி இருக்குது பற்றியா, அது நித்தியத்துக்கு சம்மந்தப்பட்டது. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உலகத்தில் பார்க்குறோம், இந்த உலகத்தில் எதனா பண்ணிட்டானா அவன் தண்டிக்க பண்ணணும், அடிக்க பண்ணணும், நொறுக்க பண்ணணும், அவன் நாசமாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா நித்தியத்தில் பார்க்குறாரு. இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கப்புறம் அவன் நித்தியமாக இந்த காலத்தில் ஒரு 70 வருஷமோ 80 வருஷமோ உயிரோடு இருக்கிறானுங்க மனுஷனுங்க இல்லையா? மிஞ்சி போனால் ஒரு 120 வரான். இன்னைக்கு பார்க்குற 180 தாத்தா அப்படியே ஊனெல்லாம் வலிச்சு அப்படியே சதையெல்லாம் அப்படியே சுருக்கமாக தொங்கி ரப்பரா சதையான்னு கூட தெரில, துணியான்னு கூட தெரில, ஒரு பாலிஸ்டர் துணியை நெருப்பில் போட்டால் அப்படி சுருங்கி இருக்குது, அந்தமாரி தோலெல்லாம் அந்த வயசானவர்களுக்கு சுருங்கி இருக்குது. அவ்வளோ 184 எத்தனையோ வயசு. அத்தனை வருஷம் யாரோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குறுகிய வருஷம் தான் அது. நிச்சயத்துக்கு சம்மந்தப்பட்டு பார்த்தா அது தூசு மாதிரி. கடலில் தண்ணியை ஒரு கிளாஸில் ஏற்றிட்டு இதான் வந்து கடல்னா சொன்னால் நம்புவீங்களா? இல்லைல்ல. அந்த மாதிரி நித்தியன்றது கடல் மாதிரி, ஒரு மனுஷன் வாழக்கூடிய வாழ்க்கைன்றது கிளாஸ் தண்ணி மாதிரி. இருக்கீங்களா? நீ கிளாஸ் தண்ணியிலேயே அவன் வந்து நாசமாக போனோம் அப்படின்னா, அவன் நாசமாக போகிறது வந்து இந்த வாழ்க்கை கிடையாது, இதுக்கப்புறம் கடல் மாதிரி இருக்கிற வாழ்க்கை ரொம்ப மோசமானது. அதனால் என்ன பண்ணுறாரு, அவனை பார்த்து என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறாரு. ஏசாயாவில் போட்டிருக்குது,
நான் சிருஷ்டித்த அந்த ஆவி எனக்கு முன்பாக சோர்ந்து போகும். அந்த ஆவி நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ அதனால்தான் அவன் கர்த்தரே சொல்றாரு, மனுஷ பார்க்குற பிரகாரமா நான் பாறேன் அப்படின்ற. நான் மனுஷ பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன்ப்பா. நான் என்ன பண்றேன்னா என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். இவங்க எல்லாமே குறுகிய அறிவு உள்ளவங்க. யாரு பேசுற ஐயா முதற்கொண்டு குறுகிய அறிவு, லிமிட், சின்ன அதே கிளாஸ் தண்ணி தான். தம்தோண்டு அறிவை வச்சுக்கின்னு நீ கடவுளோட மனுஷனை கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை குத்துறக்கூடாது. அவர் பார்க்கறது நித்தியத்துக்கு பார்க்குறாரு. ஓகே கவனிங்க. இப்போ நான் வெறும் நல்லது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் வெறும் நன்மையை மாத்திரம், நல்லதை மாத்திரம் அனுபவிக்கணும். சொல்லுங்க வாயை திறந்து. நான் என் வாழ்க்கையில் வெறும் நல்லதை, வெறும் நன்மையை அனுபவிக்க போறேன். கெட்டத ஒரு செகண்ட் கூட வாழ்க்கையில் அனுமதிக்கவே கூடாது. வலி, வேதனைய, பிரச்சனைய, நல்லதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் நிராகரிக்கிறேன். சொகுசா இருக்கணும். என்னது சொகுசா? அப்படி கண்ணை அப்படி சிமிட்டிக்கின்னு சொல்லுங்க, சொகுசா. சொகுசான வாழ்க்கையை தான் கடவுள் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுறது வேற. இப்போ ஒரு குடும்பத்துக்காக ஒரு 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 வீட்டில் இருக்கிறவங்க வந்து குழந்தைக்கு துணி துவைக்கிறாங்க, சமையல் செய்கிறாங்க, அப்பா வந்து போய் வண்டி ஓட்டுறாரு, வேலைக்கு போகிறாரு, ஏதோ ஒரு கஷ்டத்தை படுறாருன்னா குடும்பம் நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணுறாரு, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களை என்ன பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க. உடம்பு சரியில்லைனா கூட அதெல்லாம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறோம், துவைச்சு போடுறோம், எல்லாத்தையும் செஞ்சு போகிறோம். அது வந்து நல்ல பாடு இல்லையா? அதே போல தான் கிறிஸ்தவத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் யாருன்னா உங்களை வந்து திட்டினாலோ, கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியத்தின் நிமித்தம் எதனா ஒரு தொல்லை வந்தால் அதை என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், சகிச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு அப்பால் இருக்கிற வாழ்க்கை சும்மா சொகுசான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ எதுக்காக இதை பேசுகிறோன்னு வைங்களேன், அதை பாருங்கள். சரீர சுகம் நல்லா இருக்கணும், பணம் தேவை, அதுலேயும் நல்லா இருக்கும். இது ரெண்டு தான் மேஜர் நம்ம வாழ்க்கையில் இல்லையா? அதுக்காகத்தான் பிரதர் ஓடியாந்துக்கிறேன். முக்கியமாக அதை சொல்லுங்க, சொல்லிட்டீங்கன்னா நான் அதை நம்பிட்டு என் வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பேன். சரீர சுகம் கர்த்தருடைய சித்தம், பணத்தில் நம்ம நல்லா இருக்குது கர்த்தருடைய சித்தம். இது ரெண்டுமே நல்லா இருக்கணும் இல்லையா? இது ரெண்டுமே நல்லா இருக்கணும். ஆரம்பத்தில் எப்படி மனுஷனை கர்த்தர் உண்டாக்குனாரு? 6 நாளும் சொல்றாரு, நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார்னு. இங்கே பார்க்கிறோம் இந்த யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருது. அவர் இடத்துல யாராவது மாறுதல் நிழலும் கிடையாது, நிழல் கூட கிடையாது. நிழல் கூட மாறாதான். அவர் தான் ஒளியா இருக்கிறாருன்றார். ஒளி கிட்ட நிழலை பார்க்க முடியாது. ஒளி தான் என்ன பண்ண, நிழலை தரும் இல்லையா? கடவுள் வந்து ஒளி, ஜோதிகளின் பிதா, ஜோதிகளின் பிதா. அவரிடத்துல வாசிங்க அந்த வசனத்தை. நன்மையான பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் மேலும் இல்லை.
கவனிங்க என்ன சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன பண்ணுது, இறங்கி வருது இல்லையா, இறங்கி வருது. அவரிடத்துல யாதொரு மாறுதல் எல்லாம் வேற்றுமை நிழலும் கிடையாது. டிஜிஎஸ் தினகரன் வந்து ஒரு தடவை அவர் ஆவிக்குள்ள பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்துக்கு போய், கவனிக்கிறீங்களா, பரலோகத்துக்கு போய் கடவுளையே பார்த்துக்கிறார். கடவுளை பார்க்க முடியலையாம், அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமா அவரை பார்க்க முடியாம ரொம்ப திணறாராம். பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி பிரகாசம். அதனால தான் இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய தேவன். நீ ட்ரை பண்ணினா கடவுளை பார்க்க முடியாது. உண்மையிலேயே அவருடைய மகிமையையும் அவருடைய உண்மைத்தன்மையையும் நீ பார்க்கணும்னா, உண்மையிலே தேவனை பார்க்கணும்னா முடியாது. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய தேவன். மோசேயை வந்து நீ பார்த்தீங்கன்னா செத்துருவப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறான்னா பாறை உள்ள போய் வைக்கிறார். அவனை 2 பாறை நடுவில் என்ன பண்ணுறாரு, மலை நடுவில் என்ன பண்ணுறாரு, வெடிப்பில் எடுத்துன்னு போய் வச்சு கடந்து போகிறார். ஏன்னா பார்க்க முடியாத தேவன், காணக்கூடாத தேவன். பார்க்க முடியும், ஆனால் பார்த்தா மனுஷன் செத்துருவான். அப்பேற்பட்ட தேவன் அவர்கிட்ட இருந்து என்ன வருது, வெறும் நன்மை மட்டும் தான் வருது. ஹலோ, வெறும் நன்மை மட்டும் தான் வருது. கொஞ்சம் தட்டி பின்னா முன்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தட்டி தூங்காதீங்கன்னு சொல்லுங்க. தூங்காதீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்துன்னு போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இந்த மைக் இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. ஒரு கேட்குது. ஓகே, வெறும் நல்லதை மற்றும் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு எதிர்பார்க்குறார். இருக்கிறீங்களா? இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ நான் இந்த மாதிரியான ஒரு பாஸ்டருங்க வந்து இங்கே நின்று சில சபைகள்லாம் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மரணம் வந்து கடவுளுடைய சித்தம் அப்படின்னுறாங்க. என் ஒய்ஃபுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் கூட எப்படி சாவாமல் இருக்குதுன்னு நான் பார்த்தேன். ஒருவேளை சாவாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அதை நம்பினா வியாதியை கூட வராத என்ன பண்ணலாம், அதனால் தடுக்கலாமே. இது நல்லா தானே இருக்குது. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? புரியுதா? இல்லை புரியுற மாதிரி என்னை பார்த்துட்டு என்னை வந்து வெறுப்பேற்றுறீங்களா? உண்மையிலே எனக்கு நீங்கள் சிரிச்சது கூட எனக்கு புரியல. புரிஞ்சுதான் சிரிக்கிறீங்களா, இல்லை நான் இப்படி சொன்னதுனால நான் சிரிக்கணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்களான்னு தெரில. ஒரே ரியாக்ஷன். இப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அதையும் மறந்துட்டேன் நான். இப்போ சொல்லுமா நீ. மன்னிச்சுக்கோங்க, ஆரம்பத்தில் லைட்டாக தூக்கம் வந்துச்சு நான் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணதுனால. ஆனால் நடுவில் எழுந்துட்டு தெளிவாக பேசுகிறாங்க பாருங்களேன். இதுதான் பிரசங்கத்தில் எடுத்துன்னு வந்த முக்கியமான கருப்பொருள். ஒரு சாவுன்னு ஒன்று, நம்ம ஒருத்தர் யாருன்னா வந்து எல்லாரும் சாவோம், எல்லாரும் வந்து ஒரு நாளில் மரணத்தை ருசி பார்ப்போம் அப்படின்னு கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஒரு பிரசங்க யார் வந்து சொல்லிட்டாங்கன்னா, அந்த சபையில் சொல்லிட்டாங்கன்னா எல்லாருமே என்ன நம்புவாங்க, சரி அவிசுவாசியும் சாவுறோம், விசுவாசியாகிய நம்மளும் சாவ போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், சாவுக்கு ஆரம்பமான வியாதி என்ன பண்ணுவோம், வாரா சாவா
வாராசா வந்து பாரு முட்டையோட கலகலக்கும் தினசிலுக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவான் வியாதிய, வா 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 என் ஜோபி காலியாக தான் இது வந்து உட்காந்துக்கும். கரெக்டாக தான் சொல்ல, சூப்பராக புஷ்டாங்க பாருங்க. இதுதான் இப்போ மரணமே எனக்கு வராது அப்படின்னு நம்பினா வியாதியை நீ அனுமதிப்ப அனுமதிக்கவே மாட்டேன். நோயை நீ அனுமதிப்ப அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க எந்த இடத்துலாவது மரணம் கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்றது எங்கன்னா பைபிள்ல நீங்க வாசித்து யாருன்னா சொல்லி நீங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 1000 பொற்காசுகள். உண்மையிலேயே நீங்க என்ன கேட்குறீங்களோ என் பர்ஸ் நீங்க கேட்கும் போது என் பர்ஸை உங்க கையில கொடுத்துருவேன். நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம், ஆனா பர்ஸில் வேணா இருக்காது. டெபிட் கார்டு இருக்கும், பாஸ்வேர்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாம் ஜிபே பண்றாங்களா, பர்ஸில் காசு இருக்க மாட்டேது. கவனிங்க, இப்ப நல்லா புரியுதா? இப்போ மரணத்தை குறித்த அறிவு வந்து சபைக்கு இருக்கணும் இல்லையா? இதோடைய வேதனையை மட்டும் கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். வெறும் நல்லதை பார்த்து தான் பேச வரேன். இப்போவே 11:30 ஆயிடுச்சு, கறி குழம்புக்கு வேறு நேரம் ஆயிடுச்சு. கவனிங்க, மரணம் அப்படின்றத வந்து சபை எப்படி நம்பணும்? நீங்கள் மரணம் எப்படி வந்ததுன்னு என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ மரணத்தை யார் எடுத்துட்டு வந்தா, அது யாரால வந்தது, அதை குறித்து கடவுள் என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கடவுள் அன்பானவர். அவர் அன்பானவர் எப்படி மரணத்தை கொடுப்பார்? உங்களை பெற்றெடுத்த பிள்ளைய சாகணும்னு யாருன்னா நினைப்போமா? பெக்கும் போதே என்ன சொல்றோம், இது சாவாம வரணும் இல்லையா? சாவக்கூடாது. பிரசவம், பிறக்கும் சாவும் ஒன்று தான். அது பிரசவம். எவன் வச்சான்னு தெரியல அந்த பேரை, பிறப்புன்னு வச்சிருக்கலாம். பெற்றெடுக்கும் போதே ஒருத்தவங்க அந்த கல் நெஞ்சம் பிசாசின் புத்தியில் இருக்குது. பிசாசு ஆட்கொண்டு இருக்கிறாங்க. கள்ளி பாலை வச்சு என்ன பண்ணுதுங்க, ஒன்று சாவடிக்குதுங்க இல்லையா? அதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமோ, எப்படிப்பட்ட ஒரு இதோ. உண்மையிலேயே லிட்ரலாகவே அந்த ஆட்கள் பிசாசு தான். அதே போல கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய அழிக்கிற ஆளுங்களும் இருக்கிறீங்களா? சேம். கர்ப்பத்தில் இருக்கிற அந்த சிசுவை அழிக்கிற ஆளும் அப்படியே பிசாசுனுடைய எண்ணம், பிசாசு தான் அதுவும். ஏன் இதை சொல்றேன்? ஏன் சொல்றாரு பிசாசை பத்தி? யோவான் 8ஆம் அதிகாரம் 44 வசனம். டக்குன்னு எடுத்து வாசிப்போம். யோவான் 8:44. கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து. யாருங்க கொலைபாதகன்? கடவுள் கொலைபாதகனா, பிசாசு கொலைபாதகனா? ஹலோ, கொலைபாதகன் இவர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அதை யாருக்கு சொல்றான்னா, மதத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு சொல்றாரு. அது அவனுடைய ஆளுங்களுக்கு தான் சொல்றாரு, அவனுக்கே சொல்றாரு. அப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யறவன் யாரு? ஆதி முதற்கொண்டு. எப்போ மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட அதுல இருந்து அதுக்கு முன்னாடி கூட போலாம்.
பரலோகத்தில் அவனோட சேர்ந்து தூதர்களையும் என்ன பண்ணான், இழுத்தான் மரணத்துக்கு. ஆவிக்குரிய மரணம் அங்கே ஏற்பட்டது. அவனும் ஆவியில் செத்தான். அவங்களையும் அந்த மரணத்திலேருந்து ஈத்துன்னு வந்து ஆதாம் வாழ்க்கையில் நுழைஞ்சி அவனை என்ன பண்ணான், அங்கேருந்து சொல்றார் இயேசு, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைப்பாதகனாகிறான். கொலைப்பாதகன். எப்பா ஒரு பிரசங்க சொல்றாரு பாருங்க, நீங்க பார்க்கிற 1000 கொலை செஞ்சவனை காட்டிலும், இவங்க 2 பேரை பிரி, 1000 கொலை செஞ்சவனை காட்டிலும் பிசாசு சாத்தான் ரொம்ப மோசமானவன். 2 பேரை பிரி, 2 பேரை பிரி. தள்ளி உக்கார் சீக்கிரம் சீக்கிரம் வெளியே வாடா, சீக்கிரம் வாடா. அவன் 1000 கொலை பண்ணவனை காட்டிலும் அவன் ரொம்ப மோசமானவன். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? கடவுள் மனுஷனை கூட மன்னிச்சிருவாரு, இவனை மன்னிக்க மாட்டார். சில மனுஷங்களை கடவுள் மன்னிக்க முடியாத இதுக்கான காரணம் ஒன்று, அவனுடைய ஆட்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவன் மனுஷ கொலைபாதகம், ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகம். ஒரு மரணம்னு ஒன்று வந்ததுன்னா, அந்த மரணத்துக்கான காரணமாகிய நோயை எடுத்துட்டு வரானா, அதுக்கு பின்னாடி அவன் நிற்கிறான், அவன் இருக்கிறான். அதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான். ஜுரமோ, தலைவலியோ, கட்டியோ, சின்ன ஏதோ ஒரு புண்ணும், அதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான். அதுக்கு பின்னாடியே இருக்கிறான். அதுக்கு பின்னாடி தான் இருக்கிறான். அப்போ நீங்க வியாதியை எப்படி பார்க்குறீங்க? நோயை எப்படி பார்க்குறீங்க? கடவுள் கொடுத்ததை நான் பார்க்குறீங்க. அப்போ நீங்க அதை எப்படி அனுமதிக்கலாம்? ஒருத்தருக்கு வியாதி வந்துச்சுங்க, சொல்றாங்க இவ்வளோ லட்சம் செலவு பண்ணோன்னு. அந்த லட்சம் செலவு பண்ணுறதுக்கான காசு அவங்க கிட்ட கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறாங்க, அந்த காசு இருந்தால் தான் உயிரை காப்பாற்ற முடியுன்றாங்க. ரெண்டுத்துக்கும் வரேன், காசும் வேணும், பண தேவையும் இருக்கணும். ஒரு வியாதி வந்தால் பணமும் தேவை குணப்படுத்துறதுக்கு. இது ரெண்டுமே பிசாசு நம்மளை வச்சு ஆட்டி படைக்கிறான்னா கொஞ்சம் யோசித்துக்கணும். நம்ம பணத்திலேயும் நம்மளை என்ன பண்ணுறான், இல்லாமல் ஆக்குறான். வியாதியும் கொண்டு வந்து நம்மளை நாசம் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ பெரிய மோசமான வேலையை நம்மளுக்கு பின்னாடி இருந்து செய்கிறான்னு கொஞ்சம் பார்த்துங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, அன்றைக்கி சாவுக்கு போயிட்டு வந்தேன், அன்றைக்கி பிரசங்கம் பண்ணேன், மறுபடியும் பண்ணுறேன். மரணம் வந்து கடவுளுக்கு கொடுத்த ஒரு இன்பமான காரியம்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் வந்து இவர் பாருங்க செத்துது வந்து கடவுளுடைய சித்தன்றார். எனக்கு ஈரக்குளலாம் நடுங்குது. எப்பா அட பாவி, சுற்றி எத்தனையோ ஜனங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரை நம்பி நீ பாஸ்டர்னு சொல்லி உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அதை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே நம்புகிற ஜனங்கடா எப்பா. இப்போ இவங்க சொன்னாங்களே, இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அது மரணம்னு ஒன்று நீங்கள் வந்து அங்கே வந்து கடவுளுடைய சித்தம்னு சொன்னீங்கன்னா, மரணத்துக்கு காரணமாகி அந்த வியாதியையும் அந்த நோயையும் அந்த ஜனங்க அப்படியே ஏற்றுக்காது. அதனால தான் பத்து கிடக்கிறான் அவன் செத்து. பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் அந்த அந்த ஆயுசு தீர்க்க ஆயுசுனால உன்னை திருப்தி ஆக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், நீ முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையாக இருப்ப, கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பேன்னு கடவுள் சொன்ன அந்த வார்த்தையுமே நம்பல யார்? அந்த ஊழியக்காரன்.
அந்த பொண்ணு அழுவுது. என்ன அழுவுது? என் கல்யாணத்தை பார்க்காம போயிட்டியப்பா அப்படின்னு அழுவுது. அதுக்கு காரணம் யாரு? பத்துனுக்கிறார செத்து அவரு, இந்த பாஸ்டர், இவங்களுடைய உபதேசம், இவங்க நம்புற நம்பிக்கை. அப்ப நீ மரணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களை கேட்கறாங்க, மரணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடவுளுடைய சித்தம் கிடையாது அது. கடவுள் எங்க மரணத்தை வச்சாரு? ஏதேன் தோட்டத்துல. பிசாசு வந்து என்ன பண்ணிட்டான்? அவனை மரணத்துக்கு வலிச்சிட்டான். மரணத்துக்கிட்ட வலிச்சு என்ன பண்ணிட்டான்? ஏன் கடவுள் ஏன் தடுக்கலப்பா? பாஸ்டர் இவ்வளவு பேசுறீங்களா, கடவுளுக்கு எல்லாம் தெரியும்ல, ஏன் தடுக்கல? தத்து இருக்கணும்ல கேட்பாங்க. தடுக்கணும் ஏன் தடுக்கல? தடுத்து இருக்கணும்ல. ஹலோ, இதை சொல்லுங்க எனக்கு. இயேசு வந்து சீசர்கிட்ட சொல்றாரு, போய் வியாதியஸ்தரை சுகம் பண்ணுங்க, குஷ்டரோகிகளை சுகம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க. அதை செஞ்சாங்களா? இன்னமும் நடக்குது. மரித்தோரை எழுப்புறாங்க மனுஷங்க. ஹலோ, செத்தவங்களை மனுஷங்க எழுப்புறாங்க. இது எங்கிருந்து வருது? இது யார் சொன்னது? அதே கடவுள் தான் சொன்னார்ல. இதை நம்ப மாட்டேற, அதை மட்டும் கேள்வி கேட்குற. தத்து இருக்கணும்ல. ஏன் ஆரம்பத்தில் விட்டாரு? அம்மா எல்லா அதிகாரத்தையும் அவங்ககிட்ட கொடுத்தாருமா, ஆதாம் கிட்ட கொடுத்தாருமா. இப்போ யாருன்னா இந்த சர்ச்சில் யாருன்னா வந்து நீ பேசக்கூடாதுன்னு எங்கன்னா சொல்ல யாருன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. இல்லை கமல் பாஸ்டர் பேசும்போது யாருன்னா வர சொல்லுங்கண்ணா. இங்கே வந்து யாருன்னா அதிகாரம் பண்ண சொல்ல அச்சு மூஞ்செல்லாம் கீச்சிருவேன். நான் அப்படி கேட்க மாட்டேன். யாருன்னா வந்து தைரியம் இருக்குதா? நான் அனுமதிப்பேனா? அனுமதிக்கவே மாட்டேன். அதே போலதான் ஆதாம வச்சாரு. அனுமதிக்காதடா. ஏதோ ஒரு வார்த்தை வருது, ஆனால் கரெக்டாக வர மாட்டுது. ஆதாம திட்டுறதுக்கு பிலாக்கா புலிய பிலாக்கா பையன அவனை அனுமதிக்காதடா சொன்னாரு. பண்படுத்தி காத்துக்கொள்னாரு. காத்துக்கொள்ளுன்னா ஏன் சொன்னீங்கன்னு அவன் கேள்வி கேட்டிருக்கணும். ஏன் சொன்னீங்க ஆண்டவரை? காத்துக்கணும்னு ஏன் சொன்னீங்க? பண்படுத்துறேன், காத்துக்கணும்னு ஏன் சொன்னீங்க? கேள்வி கேட்டிருக்கணும். என்ன நடக்க போகுது? அவன் கேள்வி கேட்கல. சார் எல்லாத்தையும் குத்து அதுப்புல இருந்தார். புது வார்த்தைல ஃபுல்லாக குத்த பேர் அப்படியே மதப்புல இருந்தார். அப்படியே ஆளு அப்படியே அதுப்புல அப்படியே மிதங்கி நின்றார். கூடவே பொண்டாட்டி வேற. சூப்பராக படிச்சிருப்பார் போல. அழகா கொடுத்த உடனே அப்படியே உல்லாசமாக 2 பேரும் அப்படியே சுற்றுறாங்க அந்த தோட்டத்தில். இந்த பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க போல. ஐயோ சாமி நீ எனக்கு வேணா. நான் டூயட் பாட்டு எதனா வர மாட்டேது நம்மளுக்கு. டூயட் பாட்டு எதனா சொல்லுங்கண்ணா. நல்லா சூப்பராக ஒரு உங்களுக்கு கண் முன்னாடி அப்படியே 2 பேரும் அப்படியே டூயட் பாடி அப்படியே இது பண்ணுற பாட்டு. அந்த மாதிரிலாம் பாடினா அப்படியே 2 பேரும் அப்படியே எல்லாம் உல்லாசமாக இருந்துக்கிறாங்க. கடவுள் சொன்னதை மறந்துட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டார்ல. அதை ஒன்றை மட்டும் அந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் தனியாக வச்சிட்டாரு, பிரித்து வச்சிட்டாரு. அதை மட்டும் சாப்பிடாதப்பான்னாரு. அவங்களுக்கு என்னன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னுக்குறாங்க. என்னது? அது மட்டும் தானே, மற்றது எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னுக்குறாங்க. கடைசியாக இந்த மாதிரி அப்படியே 2 பேரும் டான்ஸ் ஆடினு இருக்கும்போது யோவாளுக்கு அந்த பக்கம் கண்ணு போகுது. இதான் அந்த மரம் அது பற்றியா? அதை பாருங்க, அந்த மரம் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. அந்த சுவிட்சு கீழே பழங்குது, கண்ணு போகுது ஏவாளுக்கு. அதான் அவளை பார்த்துன்னுக்கிறான், அவன் பழத்தை பார்த்துன்னுக்கிறான். அந்த பழத்தை பார்த்துன்னுக்கிறான். பழத்தை பார்த்துட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி. சரி டூயட் முடிச்ச பேர் நான் வரேன் உங்ககிட்ட அப்படின்ட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கிட்ட போயிட்டு பார்க்குறா. பின்னாடி பார்த்தா பாம்பு சுற்றின்னு இருக்குது அந்த பழம் பின்னாடி. சொல்கிறான், ஆண்டவர் என்ன சொன்னார்? சாப்பிடக்கூடாது என்ன சொன்னார்? எனக்கு தெரியும்.
இல்லையே, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, தொடக்கூடாது இதுன்னு சொன்னார். ஆமாம் சொன்னார்ல. ஏன் சொன்னார் தெரியுமா? தேவனை போல ஆயிடுவீங்க. ஏற்கனவே என்ன பொய்யன்? யாரு? பிசாசு பொய்யன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. சரி விடுங்க. இதை என்ன சொல்கிறான்? நீ சாவே மாட்டேன்றான். சாப்பிட்டவனே என்ன பண்ணாங்க? ஆவியில் செத்துட்டாங்க. மனுஷ கொலைபாதக நைஸாக வந்தான் பாருங்க. எப்படி அவன் வரும்போது எப்படி இருந்தது? பெருசாக எத்தனை வந்தான். பிசாச படத்துல எல்லாம் எப்படி காட்டுறாங்க? என் மூஞ்சி அந்த மாதிரி இல்லைல்ல, பயங்கரமாக கொடூரமாக காட்டுறாங்களே. அப்படியே எரிஞ்ச மாதிரியும் அப்படியே ஒரு மாதிரியும் அப்படியே இது. ஏன் அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் காட்டுறாங்க தெரியுங்களா? ஆ புரியல. அந்த பயமுறுத்துறதுக்காக காட்டுறாங்க. ஒன்று பார்க்க போனால் அவன் உண்மையிலேயே அந்த மாதிரி கிடையாது. ஆவியாகிறான். அவன் எங்கே நான் இந்த மாதிரி ஆகிறேன்னு காட்டுவான். அவன் வந்து வேஷம் போட்டு தெரிஞ்சுன்னுக்கிறான். அவன் அந்த மாதிரி இல்லைங்க. உண்மையிலேயே நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கி அந்த பயத்துக்குள்ளே வந்து பூந்து வேலையை பண்ணுறான். ஆனால் உண்மையிலேயே அவன் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு அசிங்கமாக அந்த மாதிரிலாம் கிடையாது. அவனை ஏன் அந்த மாதிரி அசிங்கமாக காட்டுறாங்கன்னா, அவன் ஏற்படுத்துகிற விளைவுகள் அசிங்கமாக எத்தனை வரும். புரியுது என்ன சொல்கிறேன்னு? அவன் வார்த்தையை யாருன்னா நம்பினாங்கன்னா, அவன் பேச்சை நம்பி யாருன்னா கீழ்ப்படிஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஒழுங்கினமாகும். இப்போ ஒருத்தவங்க கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்திக்கிறாங்க, பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிறாங்க. அழகாக இருக்கிற முகம் எப்படி ஆகிடுது? அதை தான் செய்கிறான். இப்போ புரிஞ்சுங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த அசிங்கமான மூஞ்சி எடுத்துன்னு வந்து பிசாசுன்னு காட்டுறாங்க. கரெக்டாக தான் காட்டுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவன் எப்படிங்கிறான்? ஒரு சமயம் வேதமே சொல்லுது, அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுன்னு வருவான். நான் நல்லுவா மாதிரி வருவான். ஃபைன் வந்து நிற்பான் நல்லுவா மாதிரி. நல்ல பாம்புன்னு பேர் வச்சுக்கிறாங்க பாருங்க. எவன் வச்சான்னு தெரில பேர். நல்ல பாம்பு. கொத்துனா செத்துருவாங்க. பேர் நல்ல பாம்பு. என்ன பாம்பு? நல்ல பாம்பு. எவன் வச்சான் அந்த பேரை? கண்டுபிடிங்களா அவனை? கவனிங்க. அப்போ ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் பேசும்போது பொய்ய பேசுறான். அவன் சத்தியம் அவன்கிட்ட கிடையாது. சத்தியம் யாருக்கிட்ட இருக்குது? தேவன்கிட்ட இருக்குது. இப்போ மரணத்தை குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எதனா விளைவுகள் வந்தாதான் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டு மொத்தமா அப்பதான் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அப்பதான் அவங்க வந்து வரும். அப்படியே யூ பிரதர் நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணும் போது ஏன்னு கேளுன்றேன். நீ செத்துட்ட பேரு போய் போய் எமோஷன்ல உட்காந்துக்கிற. அந்த எமோஷன் இங்க கூடு தூங்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். அந்த எமோஷன் என்ன பண்ணு, ஆரம்பத்துல இந்த வியாதி, இந்த நோய், இந்த மாதிரி தரித்திரம், இந்த மாதிரியான காரியங்களுக்கு என்ன பண்ணு, வாழ்க்கையில அனுமதிக்காத அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? இயேசு மரித்தோரை உயிர் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். உயிரோடு எழுப்புங்கன்னாரு இல்லையா? மரித்தோரை எழுப்புங்கன்னாரு. மனுஷங்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குதா? ஆதாம் கிட்ட இருந்ததா? இருந்தது, ஆனா பயன்படுத்தல. இருக்கிறீங்களா? இப்போ நம்ம ஜனங்கள்லாம் வந்து பார்த்தாதான் நம்புவாங்கன்னு சொன்னல ஆரம்பத்தில். நம்ம 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 தமிழ்நாட்டில் உள்ள இன்னும் சில காலங்களில் இங்கே பெரும்பாக்கத்தில் செத்துட்டாரு, இதோ உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நாட்கள் ரொம்ப தொலைவில் இல்லை. இருக்கிறீங்களா? செத்துட்டார், ஆனால் உயிரோடு எழுந்துட்டாரு, இவர் தான் அது. இப்படிப்பட்ட வார்த்தை வரும். கண்ணீரஞ்சல் போஸ்டர்லாம் ஒட்டிட்டாங்க, ஆனால் ஏந்துட்டார் அவரு.
இவர் தான் அது அப்படின்ற நாட்கள் வரும். யார் எழுப்புனா? அந்த ரகு பாஸ்டர் எழுப்பிட்டாரு. யார் எழுப்புனா? அம்மு சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, எழுந்துட்டாரு. யார் எழுப்புனா? என் பேர் சொல்லாதீங்கன்றீங்களா? நீங்க ஜெபம் பண்ணா கூட கர்த்தர் கேட்பாருங்க. செத்தவங்களை உயிரோட எழுப்பக்கூடிய வல்லமை உங்க மூலியமா கடவுள் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். மரணம் அது யாரு கொண்டு வந்தா? யாரு கொண்டு வந்தா? உங்களை தூக்கி போய் பால்வாடியில் உட்கார வச்சிருந்தேன். சில வார்த்தைகள்லாம் என் வாயிலேருந்து வர வைக்கிறது நீங்க தான். வந்துட்ட பேர் இவர் இந்த மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்லாம் வேற சொல்லுவீங்க. ராஸ்கேல். யாருங்க மரணத்துக்கு காரணம்? பிசாசா? சாத்தான், பிசாசு இல்ல? தெளிவாயிட்டீங்களா? அதுல இப்ப நான் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு சொன்னாதான் அப்பத்தான் இல்லைங்க. இதுவே மணி ஆயிடுச்சு. சொல்ல வந்ததை கூட சரியாவே சொல்ல முடியல. வெறும் நல்லதை பற்றி ஒன்றும் பேசவே ஆரம்பிக்கல. நான் தான் பண்ணுறது. இப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். வேணாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா டைம் ஆகிடும். அது வேறு நேரம் போயிடும். வேணாம், நானே படிக்கிறேன். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் அப்படின்னு வருது இல்லையா? மரணத்துக்கு யார் அதிகாரி? ஹலோ. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரணத்துக்கு அதிகாரி யாருங்க? ஹலோ. உங்ககிட்ட மறுபடியும் பாரு, பால்வாடி போய் உட்கார வச்சாதான். மரணத்துக்கு அதிகாரி யாரு? புசு 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 நீங்களே என்னவோ பிசாஸ். சாத்தான் சொல்லுங்க எல்லாரும். சாத்தான், பிசாசு இல்லையா? அவன் தான் அதிகாரி. இங்கே போட்டுக்குதா கடவுள் அதிகாரின்னு? அவனுக்கு அவர் அதிகாரி, பிசாசுக்கு கடவுள் அதிகாரி. அவர் அனுமதி இல்லாம மரணத்தை அவன் யாருக்கும் கொடுக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஒண்ணுமே புரியலையே. அவன் அதிகாரியா கடவுள் அதிகாரியா? நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், உதாரணம் கொடுக்குறேன். இப்போ பைக் எடுத்துன்னு போய் நேர்கிறீங்க. டக்குன்னு ஒருத்தர் டிராஃபிக் போலீஸ் நிறுத்துறாரு. நில்லு, லைசன்ஸ் எடு அப்படின்றார். அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இப்போ ஒருத்தன் திருடுறான், அவர் கண்ணு முன்னாடியே திருடுறான், இல்லை ஒருத்தரை போட்டு அடிக்கிறான். லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இந்த காக்கி போட்டிருப்பாங்களா? அவருக்கு பவரை அவங்க வருவாங்களா? எதனா பண்ணா இந்த ஒயிட்டு காக்கி போட்டுக்கிறாங்களா? அவங்க வருவாங்களா? இவர் வாகனத்துக்கு அதிகாரி, இவர் திருடத்துக்கு சண்டை போடுறதுக்கு இவர் அதிகாரி இல்லையா? இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரி ஒருத்தருக்கிறார். யாரு? இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ, டிஐஜி, கமிஷனரு இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு முன்னாடி இவங்க ஒன்று எப்படி பண்ணிப்பாங்க? சார் வணக்கம் சார் அப்படியா சொல்லுவாங்க? ஏட்டையா அப்படின்வாங்க. இவர் அதிகாரி, இவங்களுக்கெல்லாம் அதிகாரி டிஐஜி, ஐஜி அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இந்த டிராஃபிக் போலீஸ் என்ன சொல்லிட்டார்? இயேசு வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றார்? மரணத்துக்கு அதிகாரி அப்படின்னு. இவன் என்ன பண்ண முடியும்? மரணத்தை கொண்டு வரத்துக்கு முடியும். ஆனால் இவனுக்கு மேலே ஒரு அதிகாரி டிஐஜி யாரு? கர்த்தர். அவர் அனுமதி இல்லாமல் இவர் என்ன பண்ண முடியாது? வாழை ஆட்ட முடியாது, கையாட்ட முடியாது, எதுவுமே ஆட்ட முடியாது. ராசா ஹலோ, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் கடவுள் அதிகாரி கிடையாது மரணத்துக்கு. இவன் தான் அதிகாரி. ஏன்னா இவன் தானே முதல்ல கொண்டு வந்தான்.
இவன் தானே வாழ்க்கையை உள்ளே பூந்துட்டான், இந்த பூமியில் பூந்து நாசம் பண்ணுகிறான். அதையும் ஏங்க அனுமதிச்சாருன்னு நீங்கள் கேட்குறீங்களா? மறுபடியும் வரீங்க பார்த்தீங்களா? அவன் அனுமதிக்காமல் விட்டுருக்கலாம்ல. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு அதிகாரத்தை பற்றி. இப்போ உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ ஏதோ ஒரு பதவி கொடுத்துட்டான், ஒரு இடத்துல வேலை செய்யறதுக்கு உங்களை வச்சிட்டாங்க, உங்களை அதிகாரியாக வச்சிட்டாங்க. உங்கள் இஷ்டத்தின்படி நடக்கிறதுக்கு பார்ப்பீங்களா, இல்லை எல்லாத்தையும்? இப்போ ஜேபஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ ஜேபஸ் எனக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு இல்லையா? நான் எல்லாத்துக்கும் ஜேபஸ் நான் சர்ச்சு போயிருக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டால் அவர் என்ன சொல்லார்? ஏங்க உங்களுக்கு தெரியாது, ஜேபஸ் நான் அந்த மேட் எடுத்துன்னு வந்து போடலாமா? உங்களுக்கு தெரியாது, எடுத்துன்னு வந்து போடக்கூடாது. எல்லாத்துக்குமா வந்து என்ன கேட்பீங்க? ஃப்ரீயாக நான் என்ன பண்ணோம்? அதிகாரன்றது என்னது? ஃப்ரீயாக நம்ம எல்லாத்தையும் பண்ணுறது அதிகாரம். நான் எதனா ஒரு தடை அங்கே போட்டேன்னா அங்கே அதிகாரம் வேலை செய்யுமா? நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னா அது அதிகாரம் கிடையாது. அந்தமாரி தான் ஃபுல் ஃப்ரீடமையும் ஆதாம்கிட்ட கொடுத்தா தப்பா? குத்துது தப்பா? தப்பாக தான் ஆயிடுச்சு. அவனுக்கு ஃபுல் அதிகாரமும் கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டான்? போய் எத்தனை போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டான். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆதாம் செத்துட்டான், குத்துவம் ஆவியாகிறான், அவன் இன்னும் பூமியில் சுற்றி நிற்கிறான். ஹலோ, இதுதான் இருக்கிற பிரச்சனை, பெரிய பிரச்சனை. புரியுதுங்களா? ஏன் இந்த பூமி வந்து இன்னும் வந்து சீர்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? கர்த்தர் சூப்பர் வெளிப்பாடு இப்போ கொடுத்தாரு. ஏன் தெரியுமா கஷ்டமா இருக்கு? யாரும் மனுஷன் சாவாம உயிரோட ரொம்ப நாள் இல்லாததுனால தான் பிசாசு இந்த பூமியை இன்னும் ஆட்டி படிச்சுன்னு இருக்கிறான். யாருன்னா ஒருத்தன் எழுந்து நின்று சாவாம ரொம்ப நாள் உயிரோட இருந்தானா அவன் யாருன்னு காட்டுருவான். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ சாவாம ஒருத்தர் யாருன்னா மனுஷன் நிக்கணும் இந்த பூமியில. ரொம்ப நாள் நின்னாதான் பிசாசு யாருன்னு தெரியும். அவன் என்ன பண்றான்? ஒருத்தரையே காலி பண்ணினா வரான், ஒருத்தரையே சாவச்சுன்னு வரான். ஒருத்தவங்க நல்ல வெளிப்பாடை பெற்று நல்ல ஊழியக்காரங்க நல்லா எழும்பி வராங்க, அவங்கள சாவச்சிடறான். அவங்க என்ன பண்றாங்க? இந்த மரணத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாம என்ன பண்றாங்க? செத்துறாங்க. ஆனா யாருன்னா ஒருத்தர் நீ மறிப்பதே கிடையாது. ஏன் சொன்னது அப்படியே நம்பினாங்கன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான், என்னை உயிரோட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் என்றென்றைக்கு மறியாமலும் உயிரோட இருப்பான்றது எவன் ஒருத்தன் நம்புறானோ அவன் பாப்பான். நீ ரொம்ப நாள் வாழாட்ட முடியாது ராசா. புரியுதுங்களா?